அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர்வதாக இந்த நாளில 2 புஸ்தகம் 26வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் குறிப்பேடு பகுதி 26, யூதாவின் அரசன் உசியா. பின்னர் யூதா மக்கள் யாவரும் 16 வயதுடைய உசியாவை அவன் தந்தை அமத்சியாவுக்கு பதிலாக அரசனாக்கினர். அரசன் தன் மூதாதையருடன் துயில் கொண்ட பின் ஏலோத்தை கட்டி எழுப்பி அதனை யூதாவுக்கு சொந்தமாக்கினவன் இவனே. உசியா அரியணை ஏறிய பொழுது அவனுக்கு வயது 16. எருசலேமில் 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எருசலேமை சேர்ந்த எக்கோலியா என்பவளே அவன் தாய். அவன் தன் தந்தை அமத்சியாவை போலவே ஆண்டவரின் பார்வையில் யாவற்றிலும் நேர்மையாக நடந்து கொண்டான். இறை அச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த சக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றி அளித்தார். பின்பு பெலிஸ்தியருடன் போரிட்டு காத்து, யாப்னே, அஸ்தோ ஆகியவற்றின் மதில்களை தகர்த்தெறிந்தான். அஸ்தோதை சுற்றிலும் பெலிஸ்திய நாட்டிலும் நகர்களை எழுப்பினான். பெலிஸ்தியரையும் கூர்பாகாவில் கூடியிருந்த அரேபியரையும் மேயோனியரையும் வெல்ல கடவுள் அவனுக்கு துணை புரிந்தார். அம்மோனியர் உசியாவுக்கு கப்பம் கட்டினர். அவன் ஆற்றல் மிக்கவனாய் விளங்கியதால் அவனது புகழ் எகிப்தின் எல்லை மட்டும் பரவியது. உசியா எருசலேமில் மூலை வாயில் மேலும் பள்ளத்தாக்கு வாயில் மேலும் கோட்டைகளின் மூலைகள் மேலும் கொத்தளங்களை எழுப்பி அவற்றை வலுப்படுத்தினான். அவன் பாலை நிலத்திலும் கொத்தளங்களை கட்டி பல கிணறுகளையும் வெட்டினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமவெளியிலும் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன. மலைப்பகுதியில் வயல்வெளிகளிலும் அவனுக்கு வேளாண்மை செய்வோரும் திராட்சை பயிரிடுவோரும் இருந்தனர். ஏனெனில் அவன் பயிரிடுவதில் ஆர்வம் கண்டிருந்தான். உசியாவுக்கு போர்த்திறனுடைய படை ஒன்று இருந்தது. அது எழுத்தர், எயியேல், அலுவலர், மகசேயா ஆகியோரால் வகுக்கப்பட்டு அரசு அலுவலர் தலைவர்களில் ஒருவரான அனனியாவின் தலைமையில் போருக்கு எப்பொழுதும் தயாராக இருந்தது. இப்போர் வீரர்களின் குடும்ப தலைவர்கள் மொத்தம் 2600 பேர். அவர்களின் பொறுப்பில் 3,07,500 வீரர் கொண்ட ஆற்றல் மிகு படை இருந்தது. அது எதிரியோடு மிகுந்த வலிமையுடன் போரிடுவதில் அரசனுக்கு துணை நின்றது. உசியா தன் படையினர் அனைவருக்கும் கேடயம், வேல், தலைசீரா, மார்க்கவசம், வில், கவன் கற்கள் ஆகியவற்றை செய்தான். அம்பு எய்வதற்கும் பெரிய கற்களை வீசுவதற்கும் திறமை மிக்கோரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஏவுகணைகளை எருசலேமில் செய்து கொத்தளங்கள் மேலும் கோட்டைகளின் மூலைகள் மேலும் அவற்றை நிறுவினான். அவன் வியத்தகு முறையில் கடவுளிடமிருந்த உதவி பெற்று வலிமை அடைந்ததால் அவன் புகழ் வெகு தூரம் பரவியது. உசியாவின் ஆணவமும் தண்டனையும். உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படைமையால் தூபப்பிடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். ஆனால் குரு அசரியாவுடன் அவருடன் ஆண்டவரின் 80 வலிமைமிகு குருக்களும் தொடர்ந்து சென்றனர். அவர்கள் அரசன் உசியாவை தடுத்து நிறுத்தி அவனிடம், ஓ உசியா, ஆண்டவருக்கு தூபம் காட்டுவது வேலை என்று தூபம் காட்டுவதற்கென திருநிலைப்படுத்தப்பட்டவரும் ஆரோனின் புதல்வருமான குருக்களே உரிய பணி அது. குருக்களுக்கே உரிய பணி அது. ஆதலால் திருநிலத்தை விட்டு வெளியே செல்லும். நீர் செய்வது தவறு. நீர் கடவுளாகிய ஆண்டவரால் மேன்மை பெற மாட்டீர் என்றனர். அப்போது உசியா சினமுற்றான். இவ்வாறு அவன் தூப கலசத்தை கையில் பிடித்து கொண்டே குருக்கள் மேல் கோபமுற்ற பொழுது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூப பீடத்திற்கு அருகில் அவன் நெற்றியில் தொழுநோய் கண்டது. தலைமை குருவான அசரியாவும் மற்ற எல்லோர குருக்களும் அவன் நெற்றியில் தொழுநோய் பற்றிருப்பதை கண்டனர். உடனே அவர்கள் அவனை அங்கிருந்து வெளியேற்ற முனைந்தனர். உசியாவும் ஆண்டவர் தன்னை தண்டித்ததால் உடனே வெளியேறினான்.
உசியாவின் இறப்பு. அரசன் உசியா இறக்கும் வரை ஒரு தொழுநோயாளியாகவே இருந்தான். ஆண்டவரின் இல்லத்தில் இருந்து அவன் விலக்கி வைக்கப்பட்டிருந்ததால் ஒரு தொழுநோயாளியாக தன் வீட்டில் வாழ்ந்து வந்தான். அவன் மகன் யோத்தாம் அரண்மனை பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்கு நீதி வழங்கி வந்தான். உசியாவின் பிற செயல்களை தொடக்க முதல் இறுதி வரை ஆமோச்சின் மகன் நிறைவாக்கினர் ஏசையா எழுதி வைத்துள்ளார். உசியா தன் மூதாதையருடன் தொழில் கொண்டான். உசியா ஒரு தொழுநோயாளி என்பதால் அவன் மூதாதையரின் அருகில் அரசர்களுக்குரிய கல்லறை நிலம் ஒன்றில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுக்கு பிறகு அவன் மகன் யோத்தாம் அரசனானான். பகுதி 27 தொடர்ந்து வாசிக்கலாம். யூதாவின் அரசன் யோத்தாம். யோத்தாம் அரசனான பொழுது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். சாதோக்கின் மகள் இருசா என்பவளே அவன் தாய். தன் தந்தை உசியாவை போல் அவன் ஆண்டவரின் பார்வையில் நேரியென செய்து வந்தான். அவனைப் போலன்றி ஆண்டவரின் இல்லத்தில் நுழையவில்லை. மக்களோ தொடர்ந்து தீய வழியில் நடந்தனர். அவன் ஆண்டவரது இல்லத்தில் உயர்வாயலை கட்டியதுடன் ஓவியரின் மதில்களை பெரிதாக்க கட்டினான். அவன் யூதாவின் மலைகளின் நகர்களையும் காடுகளில் கோட்டைகளையும் கொத்தளங்களையும் கட்டினான். அவன் அம்மோனியரின் மன்னனுடன் போர் புரிந்து வெற்றி பெற்றான். அந்த ஆண்டில் அம்மோனியர் அவனுக்கு 4000 கிலோகிராம் வெள்ளியும் 10,000 கலம் கோதுமையும் 10,000 கலம் வார்கோதுமையும் அளித்தனர். 2ஆம் 3ஆம் ஆண்டுகளில் அவ்வாறே அம்மோனியர் அவனுக்கு அளித்தனர். யோத்தாமின் வழிகள் அவன் கடவுளாம் ஆண்டவரின் திருமுன் நேரியவனாக இருந்தமையால் அவன் வலிமையுடையவன் ஆனான். யோத்தாமின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா போர்களும் அவன் வழிமுறைகளும் இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பீட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவன் அரசனான போது அவனுக்கு வயது 25. 16 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். யோத்தாம் தன் மூதாதையருடன் தொழில் கொண்டு தாவீது நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவன் மகன் அவனுக்கு பின் அரசனானான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 நாளாகம புத்தகம் 26 மற்றும் 27 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலையில் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருந்துங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.